வணக்கம். பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேம் தான். கேம் ஷோ வந்து எப்படி நடத்தணும்? கேம வந்து ரூல்ஸ் பிரகாரம் நடத்தணும். பிக் பாஸோட பேச்ச கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிற பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேருமே வந்து ஃபைனல் போணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஃபைனல் போற அளவுக்கு இவங்க கேம் நல்லா இருக்குதா? இருட்டா இருக்கு, முரட்ட குத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டலாம் இருட்டா இருக்குதோ, எங்கிட்டலாம் வந்து கேமரா பார்க்கலையோ, அந்த சைடெல்லாம் மைக்க கழட்டி போட்டுட்டு ஒதுங்குறது. இதெல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்குதுல்ல. இது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கார் டாஸ்க்கு. கார் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவ புடிச்சு எட்டி உதைச்சு, இடுப்புல உதைச்சு, இவன் கதவ தொறந்து விட்டு வெளிய தள்ளி விடுறானுங்க. இது வந்து கேவலமான ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்ட பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆயிருச்சு. இதுக்கு வந்து நியாயமான காரணங்கள் எல்லாத்துக்குமே புரியும். பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே புரியும். எமோஷனலா வந்து எல்லாருமே டென்ஷனா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. கமருதீன், பார்வதி விளையாட்டு வந்து பயங்கர மோசமான ஒரு விளையாட்டு. இவங்களுடைய கேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வெளிய போயிரணும். இவங்க 2 பேர் மட்டும் இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த காருக்குள்ள நைட்டு ஃபுல்லா படுத்திருக்கணும். நைட்டு படுத்திருந்தா நாய் குலைக்கும். ஏன் குலைக்கும் அப்படிங்கிறது பார்க்குற மக்களுக்கு தெரியும். பிக் பாஸும் பார்ப்பாரு. அதெல்லாம் ஒளிபரப்பு பண்ணுங்க. வெளிய காட்டுங்க. இவ்வளோ அசிங்கம் பண்றாங்க. இதெல்லாம் காட்டுறீங்க. அத காட்ட மாட்டீங்களா? காட்டுங்க. எல்லாத்தையும் அசிங்கத்தையும் பார்க்கட்டும். அதுங்களுக்கு கேவலமா காரி துப்பட்டும். கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு குடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி விஜய் டிவி நெனைக்குது. காரணம் என்னன்னா, விஜய் டிவி சீரியல்ல அவன் நடிக்கிறான். அவனுக்கு ரெட் கார்டு குடுத்தா விஜய் டிவில எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலயுமே வந்து அவன நடிக்க கூட வைக்க முடியாது அப்படின்னு. நடிக்க வைக்காதீங்க. அவ்வளோ கேவலமான ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கான் பார்வதியோட சேர்ந்து. இது வந்து எமோஷனலா வந்து பிரேக் பண்றது அப்படிங்கிறத தாண்டி, இவன் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தங்களையும் வந்து கேவலமா பேசுறான். அதுதான் வந்து மக்களுக்கு பிடிக்கவே இல்ல. இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா, சுவிக்சா, திவ்யா, அரோரா 3 பேர் தான் இருக்கிறாங்க. பின்னாடி சீட்ல வந்து பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட விளையாட்ட பார்க்கும்போது, இந்த கேமே வேணாம்டா. நம்ம மக்களோட செல்வாக்குல நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க பாருங்க. அவங்க தான் உண்மையான வீரர்கள். உண்மையான விளையாட்டு வீரர்கள், உண்மையான போட்டியாளர்கள் அவங்க தான். அவங்கள வந்து நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க. கானா வினோத்தா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், அப்புறமா பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும். திவ்யாலாம் போல்டா விளையாடுறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்வதிய வச்சு நேத்தெல்லாம் சாண்ட்ரா வெளிய தள்ளணும்னா, எமோஷனலா மிரட்டியே விட்டாங்க. அவங்களுடைய கோவம் வந்து நியாயமான கோவம். கண்டிப்பா விஜய் சேதுபதி இதெல்லாம் பாராட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்காக திவ்யாவுக்கு நம்ம சப்போர்ட் அப்படின்லாம் சொல்லல. ஆனா இன்னைக்கு காருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர்ல சுவிச்சாவ வந்து அவங்க சமுதாயத்தை சார்ந்து வந்து கமருதீன் பேசுறான். எப்படி வந்து இதெல்லாம் பேசலாம்? அவங்க வந்து சொன்னாங்க, மீனவ சமுதாயத்திலருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு என்ன வலிக்குது? அவங்க அந்த சமுதாயத்திலருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணு மீனவ சமுதாயத்திலருந்து வந்திருக்கிற ஒரு பெண்ணு, தன்னை வந்து ஒரு மீனவ சமுதாயம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிறாங்க. எங்கேயாவது அவங்க டிவிகேல இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? கட்சி சார்ந்து சொல்லியிருக்காங்களா? நான் விஜயோட ரசிகர்ன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க டிவிகேல இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? அவங்க சமுதாயம், மீனவ சமுதாயம். அந்த சமுதாயத்துல இருந்து ஒரு பெண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, உனக்கு எங்க எரியுது? உனக்கு எங்க வயித்தெரிச்சல்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. எவ்வளவு கேவலமான ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கை. இந்த மீனவ சமுதாயத்த சொல்லி, இவங்க வந்து பிச்சை எடுக்குறாங்க, ஓட்டு பிச்சை எடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி பேசுனான். இத கேட்டுட்டு சுவிட்சர்னால சும்மா உட்கார்ந்திருக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கோபம் வருது. ஆனா சுவிட்சா வந்து இவன் இப்படித்தான் பேசுவான். இவன எதிர்த்து பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பேசணும். சுவிட்சா வந்து பேசியிருக்கணும். எதிர்த்து பேசியிருக்கணும். ஆமாடா, நான் அப்படித்தான்டா கேட்பேன். எனக்கு ரைட்ஸ்டா, என்னுடைய உரிமைடா. நான் கேட்பேன். நீ கேட்கிறன்னா கேட்டுக்க. நீ சிறுபான்மையினர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிக்க. உன் மதத்த சொல்லிக்க. உன்னுடைய சமூகத்த சொல்லிக்க. சொல்லி கேளு. நீயும் பிச்சை எடு. நான் பிச்சை எடுக்கிறேன்னா நீயும் பிச்சை எடு. அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா கேட்கல. ஆனா திவ்யா பூந்துருச்சு. திவ்யா பூந்து சுவிட்சாவோட அப்பா, அம்மா வந்தப்ப நீ என்ன பேசுன? அப்படி அவங்க அப்பா கேட்டார்ல, மீனவ சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிற அப்படின்னு சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு அவங்க அப்பா கேட்டப்ப நீ என்ன சொன்ன? அப்படியாப்பா சொன்னேன். அப்படி சொல்லியிருந்தேன்னா, தப்புப்பா எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஏதோ ஒரு எமோஷனல்ல, ஒரு ஃபீலிங்ல நான் பாட்டுக்கு பேசியிருப்பேன். கோவத்துல பேசியிருப்பேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்கப்பா, சாரிப்பா அப்படின்னு சொன்னப்ப அந்த இடத்துல திவ்யா இருந்து, உண்மையிலே நீ கேட்கிற, சாரி கேட்கிற. நல்லது கமருதீன் அப்படின்னு காமுருதீன். இனிமே காமுருதீன் தான் அவன் பேரு. காமுருதீன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அந்த விஷயத்த வந்து இப்ப சொல்றாங்க. ஏன்னா, நீ அன்னைக்கு அவங்க அப்பா வந்தப்ப அப்படி பேசுன. அப்போ வந்து அன்னைக்கு அவங்க அப்பாட்ட சாரி கேட்டது. என்ட்ட வந்து நான் அப்படி பேசியிருந்தேன்னா, சாரி அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து பொய்யா? இல்ல இன்னைக்கு திரும்பவும் இந்த பேச்சு பேசுறியே, இது உண்மையா? நீ யாரு நீ? நீ வந்து உண்மையிலேயே நடிக்கிறியா? சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நடிக்கிறியா? அப்படின்னு கேட்கும்போது பார்வதிக்கு ஒண்ணுமே பேச முடியல. இவன் நெறைய இடத்துல லாக் ஆகியிருக்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பிசாசா உட்கார்ந்திருக்கு முன்னாடி அப்படின்னு பார்வதி வந்து சொல்லுது. யார சுவிச்சாவ, திவ்யாவ, அரோராவ. அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஏற்கனவே ஆகாது. ஆனா கமருதீனுக்கு ஆகும். ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே கார்னர் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேருமே சுவிச்சாவும், அரோராவும் பெருசா வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து திவ்யா வந்து நேரடியா பளிச்சுன்னு பதில் சொல்லுது. சாண்ட்ரா போல கதவ தொறந்து தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்குதுங்க. ஆனா அங்க தள்ளுறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா
எது ஜெயிச்சாலும் சரி, அரோரா தான் ஜெயிக்கும். கடைசியா அரோரா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதனால உட்கார முடியாது. வெறுத்தது ஒரே இடத்துல உட்கார்ந்தாரு. மூளை வந்துரும். சூடாகி மூளை வந்துரும். பார்வதி எல்லாம் வந்து எப்படி வளர்த்தானுங்கன்னு தெரியல. பெத்தானுங்களா, பேண்டானுங்களான்னு தெரியல. அந்த மாரி கேவலமான ஒரு பிறவியா இருக்குது. அது கூட சேர்ந்து ஒரு ஈனப்பிறவி காமருதீன் வந்து இந்த மாரி செயல்படுறான். இவனெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் காரி துப்பி, எச்சிய துப்பி அனுப்பிச்சு விடணும். விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்பாரான்னு பார்த்தா, கேட்கணும். கேட்கலைன்னா விஜய் சேதுபதியும் பார்வதி, கமருதீன் போல ஒரு கேரக்டரு. அவ்வளவுதான். விஜய் சேதுபதியுமே பாரு கமருதீன் போல கேரக்டர் தான். கேட்கல அப்படின்னா விஜய் சேதுபதியும் அப்படிதான். எதுக்காக கேட்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன இருக்குது? பிக் பாஸ் டீமுக்கு என்ன இருக்குது? இவங்கள வச்சு தான் நீ பிக் பாஸே ஓட்டணுமா? இது போல கண்றாவிகளான சீன்கள காட்டி தான் நீ பிக் பாஸ ஓட்டணுமா? எமோஷனலா வந்து நீங்க குடுங்கடா. எமோஷனல் ஃபீலிங்க குடுங்கடா. எமோஷனலா கேம் விளையாட வைடா. அறிவார்ந்த கேம் விளையாட வச்சீங்கல்ல. அ இது ஒரு இந்த கேம்ல எவ்வளவு கேவலமா விளையாண்டாங்க. ஒரு இந்த பார்வதி எவ்வளவு கேவலமா விளையாண்டுச்சு. இவங்க எவ்வளவு கேவலமா அரோராக்கு இருக்கிற நாலேட்ஜ் வந்து கமருதீனுக்கோ, பார்வதிக்கோ இருந்துச்சா? எவ்வளவு கேவலம். எவ்வளவு இது. இதெல்லாம் மீறி நீங்க எப்படி இப்படிலாம் வந்து செயல்படலாம்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி இருக்கு. சுவிட்சா வந்து மீனவ பெண் அப்படின்னு சொன்னது வந்து மீனவ சமுதாய மக்கள் எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள இந்த அளவுக்கு கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசுறது சுவிட்சாவோட திறமையின்மை அப்படின்னு சொல்றது இந்த விஷயம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமல இது காமருதீனோட ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பா வந்து மக்கள் மத்தியில 2 பேத்தோட கேரக்டரும் என்னங்கிறது வெளிய தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க தான் ஓட்டு போடுறவங்க நீங்க தான். ஆனா இந்த வாரம் வந்து பார்வதிக்கு ரெட் கார்டு குடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. பார்வதியும் சரி, கமருதீனும் சரி. ரெட் கார்டு குடுக்கணும். குடுத்து அவங்கள வெளிய ஏத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.